Paul tenderly urges them to increase in their love more and more. அன்பிலே நீங்கள், அங்கே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, அன்பிலே நீங்கள் இன்னும். அப்படி என்றால் நாங்கள் வசனத்தினுடைய அர்த்தம், அன்பில் இருக்கிறீர்கள், அன்பு கூறுகிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு? அது போதாது, இன்னும் பெருக, இன்னும் அந்த அன்பிலே நீங்கள் வளர. தெசலோனிக்கே திருச்சபையாரே, உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்கிறோம். அந்த புத்தி சொல்கிறோம் என்ற வார்த்தைக்கு தான் ஆங்கிலத்தில் டெண்டர்லி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் அன்போடு, இதை கட்டளையாக சொல்லாமல், கடினமான வார்த்தை உபயோகப்படுத்தாமல் அன்பான வார்த்தையை பரிசுத்த பவுல் உபயோகப்படுத்துகின்றார். ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கின்றேன், அதை இன்னொரு முறை உங்களுக்கு சொல்ல ஏவப்படுகின்றேன். இந்தியாவிலேயே அதிகமாக மழை பெய்கிற ஒரு மாநிலம் அசாம். அசாம் மாநில காடுகளில் ஒருவித மூங்கில் மரம் வளர்கிறது. அந்த விதை யாரும் போடுறதில்லை. அந்த மரத்தில் இருக்கிற விதை தானாக வீழும் பொழுது 9 மாதங்கள் மரத்திலிருந்து விழுந்த விதை 9 மாதங்கள் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. அப்போ அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ப்ரிப்பரேஷன் டைம், ஆயத்த காலம். ஒரு ஸ்டேஜில் அந்த 9 மாதங்களுக்கு பிறகு அது துளிர் விட ஆரம்பிக்கும். துளிர் விட ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு நாளும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாளும் 3 அடி, கொஞ்சம் ரஃபாக சொன்ன நமக்கு எல்லாருக்கும் அடியெல்லாம் இப்போ தெரியாது, மீட்டர், சுமார் 1 மீட்டர் அளவு அந்த மரம் வளரும். நம்ம பிள்ளைகள் 3 அடி வளர்கிறதுக்கு 5 வருடங்கள் ஆகும், ஆவரேஜாக சொன்னாக்கா, சராசரியாக. ஆனால் இந்த ஒரு வகையான இந்த மூங்கில் மரம், அதிலிருந்து விதையிலிருந்து வருகிற அந்த செடி துளிர் விட்டு அது எழும்பும்போது, நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அடி இருந்ததுன்னா 2வது நாள் அன்றைக்கு அது 6 அடி ஆகிடும், 3வது நாள் அன்றைக்கு அது 10 அடி ஆகிடும். இது நான் சொல்வது கதை அல்ல, அதற்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் இருக்குது. தாவரவியல் படிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தாவரத்துக்கும் நம்ம உலகத்தில் வைத்திருக்கிற பேருக்கும் தாவரவியல் மூலமாக ஒரு செடிக்கோ மரத்துக்கோ சூட்டுகிற பெயர் வித்தியாசமானது. பேம்பூசா ஜெயின்டியானா, பேம்பூசா ஜெயின்டியானா என்பது அதனுடைய தாவரவியல் பெயர். இந்த தாவரம் நம்முடைய இந்திய தேசத்திலே அதிவேகமாக வளர்கிற மரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. வேறு எந்த மரமும் அவ்வளோ வேகமாக வளர்வதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த நாம் ஆயத்தமாகிற ஒரு காலம் இருக்கிறது, வளர்ச்சி அடைகிற ஒரு காலம் இருக்குது. ஆயத்தமாகிற காலம் வரைக்கும் நம்ம பொறுமையோடு, அமைதியோடு, ஜெபித்து, வேதம் வாசித்து,
உபதேசங்களை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அநேக காரியங்களை கற்று நாம் ஒரு முழுமை பெற வேண்டும். உள்ளான ஆத்மாவில் நம்ம ஒரு முழுமை பெற வேண்டும். அந்த முழுமை அடைஞ்சிட்ட பிறகு நம்ம வளர்ச்சி மிக வேகமாக இருக்கணும். இந்த மாலையில் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி நான் வைக்கின்றேன். மறுபடி பிறந்த நான் கிறிஸ்துவுக்குள்ளே வேகமாக வளர்கின்றேனா? மறுபடியும் அந்த கேள்வி கேட்க நான் ஏவப்படுகின்றேன். பிரவீனா கொஞ்சம் தெரிகிற மாதிரி உட்காருங்களேன். உங்களுக்கு முன்னால் கொஞ்சம் உயரமாக ஒருவங்க உட்காந்துருக்காங்க, நீங்கள் பின்னால் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் தெரிகிற மாதிரி உட்காருங்க, ஃபோட்டோவில் உட்கார்ற மாதிரி. கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம், கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுடைய அன்பில் வளர்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? உயரத்தில் வளர்கின்றோம், பருமனில் வளர்கிறோம், இன்னும் மற்ற எல்லா காரியத்திலும் வளர்கிறோம். சிலருடைய எடையெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. என்னுடைய எடை 58-59 கிலோ. என்னை போன்ற ஒருவர் வந்தார் மருத்துவமனைக்கு. அவர் 110, 2 மடங்கு கிட்டத்தட்ட. நல்ல சரீர வளர்ச்சி. அதில் ரொம்ப வேகமாக வளர்றோம்ல. சரீர வளர்ச்சியில் உயரமாக வளர்றதில்ல, அதுக்கப்புறம் அகலமாக வளர்றதில்ல. படிக்கிற பிள்ளைங்களன்னா அந்த படிப்பில் 10+2+3+2+ என்று சொல்லி நம்ம படித்து கொண்டே போகிறோம். அதுதான் நம்ம இந்தியன் கல்வி ஸ்கீம். 10னா 10வது, +2 12th முடிக்கணும், அப்புறம் டிகிரி 3 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி. இப்போ MTH எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நேராக மாதிரி டாக்டர் படிக்கிறது போயிடணும், மாஸ்டர் டிகிரி முடித்த உடனே. வி க்ரோ இன் எஜுகேஷன். தப்பானா அது ரொம்ப நல்லது. உயரமாக வளரணுன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷப்படணும்ல இல்லையா? பியூலா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் காட்டில் நான் தான் ரொம்ப உயரம். ஆனால் ரொம்ப அகலமாயிட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க திரேசா? நான் ரொம்ப அகலமாயிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில வளர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது, ஒரு சில வளர்ச்சி நமக்கு துக்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வருது. ஆனால் இன்று மாலையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக சொல்லுகின்றார், சகோதரரே, நீங்கள் அன்பிலே பெருகி இருக்கிறீங்க, இன்னும் பெருகணும். You are growing, but you should grow more and more. நீங்கள் அன்பிலே பெருகி இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார். அப்போ இன்றைய தியானம் என்ன? நாம் அன்பிலே நாம் பெருக வேண்டும். இப்போ 3 வகையான இந்த பெருக்கத்தில் அல்லது அன்பின் நிலையிலே 3 வகையான நிலைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 4:10 இருக்கணும் நம்ம வாசித்தோம். வசனத்தை சொல்லும், நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் காட்டுருவேன். அன்பிலே அதிகமாய் பெருகிற அனுபவம். ஒரு 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 போல் அல்லது ஒரு கோல் நிறுத்தி அது முனையில் ஒரு ஏரோ மார்க்கு போட்டால் அது எதை குறிக்கிறதுனா
விண்ணை நோக்கி அன்பான தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தை நோக்கி செல்லுகின்ற அன்பிலே பெருகுகிற ஒரு அனுபவம். அதற்கு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறோம். வருகை குறித்து நம்முடைய ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கேள்வி கேட்டார்கள். எப்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு அடையாளம், வருகைக்குரிய அடையாளத்தை ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால், சொல்லுங்க கிரேசி, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு. நல்லா கவனிங்க. இப்போ இதிலிருந்து முதல் சொன்னது இப்படி மேலே போயிடுச்சு. உலகத்தில், சமுதாயத்தில், கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் அக்கிரமம் மிகுதி ஆவதனால அன்பு தரை தட்டிடும், தணிந்து போகும். அப்போது அந்த ஏரோ மார்க் எப்படி போனோன்னா இப்படி கீழே பூமியை நோக்கி, மண்ணை நோக்கி போகிற ஒரு அம்புக்குறி. முதல் நம்ம ஒரு அம்புக்குறியை பார்த்தோம், அது விண்ணை நோக்கி போகிறது. அன்பிலே பெருகுகிற, வளருகிற, முன்னேறி செல்கின்ற, உச்சியை எட்டி பிடிக்கும்படியாக மிகுந்த உற்சாகத்தோடு அதையே குறிக்கோளாக வைத்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் மறுபடியும் அந்த அக்கிரமங்களுக்கு, பாவங்களுக்கு, மீறுதல்களுக்கு தேவ ஜனங்கள் சிக்கிக் கொள்கிறதுனால ஆண்டவர் இயேசு உபயோகப்படுத்துகிற வார்த்தை அக்கிரமம், அநியாயம் அதிகரிக்கும். என்ன நடக்கும்? அக்கிரமம் வாட்டர் லெவல், தரை மட்டத்திலிருந்து அப்படியே ஏறிக்கொண்டே போகும். ஒரு அளவை விசுவாசிகள் ஆனபோது அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு, இது அக்கிரமம் பெருக 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 இறைவனுடைய அன்பு இறை மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே போய் அது தரையை தொட்டுடும். உங்களுக்கு சமன்பாடு மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட். எவ்வளோ அக்கிரமம் பெருகுதோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு பாவம் உள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது, நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அளவு அன்பை நீங்கள் இழந்து போகின்றீர்கள். ஒரு அன்பை இழந்து போகிறீர்கள். ஒரு பாவம், ஒரு சின்ன பாவம், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அன்பு, தேவனுடைய ஜனங்களுக்கும் இருக்கிற அன்பு, தேவனுடைய ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற அன்பு, நம்ம பிறகு அதை பார்க்க போகிறோம், குறைந்து போயிடும். அப்படியே இருக்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, என்னை பார்த்து சொல்லுவாங்கன்னு, உங்களை பார்த்தா எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை தோற்றத்தில் நம்ம அப்படி காணப்படலாம். ஆனால் மிகுந்த மனவேதனையோடு நான் சொல்கின்றேன், அன்பின் தாழ்ச்சியில் தேவ ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தணிந்து போயிருக்கிறது. அன்பில் பெறுகிறவர்கள் அந்த அம்பு விண்ணை நோக்கி செல்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்பாக இருக்கின்றார். அவரை நம்பி, அன்பான தேவனை நம்பி, அந்த இறை அன்பு நமக்குள்ளே பூர்ணமாக குடிக்கொண்டிருக்கிறதுனால, கிரியை செய்கிறதுனால
அவ்வப்போது அந்த அன்பினால நாம் நெருக்கப்படுகிறதுனால நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகவே விசுவாசிகளான போது நமக்கு இருந்த அந்த அன்பை காட்டிலும் நாம் நாளுக்கு நாள் பெருகிறவர்களாக, அந்த அன்பிலே வளருகிறவர்களாக காணப்படுகிறோம். மாறாக அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அக்கிரமம், பாவம், அநியாயம், மீறுதல், அது எந்த பேராக இருக்கட்டும், உள்ள நுழையும் பொழுது உள்ள நுழையும். சொல்லுங்க அடுத்தது. அக்கிரமம் பெருகும். அங்கே அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதி ஆகும்போது, அக்கிரமம் மிகுதியான அன்பு தணிஞ்சு போயிடும். அக்கிரமத்தில் உழன்று கொண்டிருக்கிறவன் அக்கிரமத்தில் உழந்து கொண்டிருக்கிறாயா, ஓ நீ இறை அன்பை இழந்து காணப்படுகிறாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார். எழுந்திரு, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, பரிசுத்தத்தை பற்றிக்கொள். அன்பான தேவனை தேடுகிறாயே, அன்பான தேவனை வழிபடுகிறாயே, அன்பான தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாயே, அன்பான தேவனுக்காக ஏதோ முடிந்த ஊழியம் செய்கிறாயே, விளையாடாதே. ஊழியம் செய்கிறேன் என்று அக்கிரமத்தோடு விளையாடாதே. பாவமும் தேவனுடைய அன்பும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போக முடியாது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை கிறிஸ்தவ ஜனங்கள் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு நிலைமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். போயிந்தி அன்பு உன்னை விட்டு போயிடுச்சு. அன்பு எத்தனை டிகிரி இருக்குது அல்லது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, எத்தனை கிலோ இருக்குதுன்னு கேட்டால் 0. அன்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. முதலாவது நம்ம பார்த்தோம், அது விண்ணை நோக்கி அன்பிலே பெருகுகிற ஒரு அனுபவம். அக்கிரமத்துக்கு, பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த அன்பு தணிந்து போகிற அனுபவம். அப்படின்னா அர்த்தம், ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது இருந்த அன்பு குறைஞ்சிரும், அடுத்து ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கும்பொழுது இருக்கிற அன்பு குறைஞ்சிரும். அப்போ குறைகின்ற ஒரு அனுபவம். ஒன்று ஏறுமுகமாக இருக்கிற அனுபவம், இன்னொன்று இறங்குமுகமாக இருக்கிற அனுபவம். மூன்றாவது அனுபவம், அங்கே நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நோ லவ், அன்பே இல்லை. ஆனால் வெளிப்பூசா எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம அன்புள்ளவர்களைப் போல நாம் காட்சி அளிக்கிறோம். இதுக்கு என்ன ஆக்ஷன்? இப்போ மறுபடியும் சொல்கிறேன், என்னம்மா ஃபாலோ பண்ணுறீங்களா மஞ்சு? ஒன்று ஏறுமுகமான அன்பு, இன்னொன்று இறங்குமுகமான அன்பு. மூன்றாவது நிலைமை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த அன்பு இப்படி இல்லாமல் போன, இழந்து போன நிலைமை, இல்லாமல் போய்விட்ட நிலைமை. எவ்வளோ அன்பு இருக்குது நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். சொல்லிக்கொள்றதுக்கு என்னிடத்தில் அன்பு இல்லை. என் ஜீவியத்தை பார்க்குறீங்கள தினமும், இன்னும் புரியலையா உங்களுக்கு? என் வாழ்க்கையை உற்று நோக்குறீங்களே, என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. எவ்வளோ உங்களிடத்தில் எத்தனை சென்டிமீட்டர் அன்பு இருக்குது,
எத்தனை கிலோ அன்பு இருக்கு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியலையா? நான் ஒரு அன்பில்லாத கிறிஸ்தவன், கிறிஸ்துவையும் அன்பான தேவனையும் விட்டுவிட்டேன். அன்பினாலே என்னை மீட்டெடுத்த கிறிஸ்துவையும் மறுதலித்து விட்டேன். பரிசுத்த ஆவியானவரையும் துக்கப்படுத்தி விட்டேன். நான் இப்பொழுது போலி கிறிஸ்தவராக இருக்கின்றேன். People may say that I am a Christian, but my God knows that I am not in him. உலகம் மக்கள் சொல்லலாம் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி, ஆனால் என் தேவன் ஆராய்ந்து பார்க்கிறவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நீ எனக்குள்ளே இல்லை என்று சொல்லி. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லை. நாம் அவரிலும் அவர் வார்த்தை நம்மிலும் இருந்தால் நாம் ஜீவிப்போம். அந்த அனுபவத்தை நாம் இழந்தவர்களாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 2 தீமோத்தேயு 3:3 சில காரியங்களை அங்கே பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். அவர் சொல்லுகின்றார், கடைசி நாட்களிலே சுவாப அன்பு இல்லாதவர்களாக காணப்படுவார்கள். சுவாப அன்பு இல்லாத நிலைமை. அப்போ அன்பு இருக்கும், ஆனால் சுவாப அன்பு இல்லாத நிலைமை. அப்போ நம்முடைய பரமபிதா, நம்ம 3:16 வாசிக்கிறோம், நாம் ஒருவராயிலும் கெட்டுப்போக விரும்பாதபடி நம்முடைய பரமபிதா தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி, நான் எப்பவுமே காட்டுற ஆக்ஷன், இவ்வளவாய் உலகத்தில் இந்த கை விரல் பெருவிரல் பின்னால் போய் தொட முடியுமானா அந்த அளவுக்கு உலக அளவு அன்பு கூர்ந்தார். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள அன்பு கூறுகிறோம், நம்ம அயலாகத்தார் இடத்துல அன்பு கூறுகிறோம், வேலை செய்கிறவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம், பழகிறவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம். எல்லாம் ஒரு பலனை எதிர்பார்த்து அன்பு கூறுவது. हमारा शाला दुहाना रिकम्मा दूरी आसंगावा दूरी दुबा हदीसी ईसिया कंपा दूरी சுவாப அன்பு என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காதபடி செய்கின்ற தியாக அன்பு. சகோதரனே, உனக்குள்ள அந்த தியாக அன்பு காணப்படுகிறதா? இன்றைக்கு ஒருவன் பின்னால நீ ஓடினால் நாளைக்கு உன் பின்னால அவன் வருவான் என்று தானே ஓடிக்கொண்டிருக்கிறாய். நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா புருஷன் மனைவி பேசிக்கிறாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவான். ஒரு பெரிய கூட்டம் வரணும்ல, சர்ச்சு இல்லைன்னா நமக்கு பரவாயில்ல, உபவாச ஜபம்னா பரவாயில்ல, கூப்பிட்டாங்க ஓடி போயிடணும். மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கடமைப்பட்டு அதற்கு அடிபணிந்து மனிதனை வழிபட வேண்டிய தேவனை வழிபட வேண்டிய நேரத்தில் வழிபடாமல் உலகத்தின் பின்னால ஓடி மனிதனை பிரியப்படுத்தும்படியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சுவாப அன்பு இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். சுவாப அன்புனா அதுக்கு இன்னொரு பொருள், நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து யாராவது நம்ம தேவனுக்கு அன்பை பற்றி கற்றுக் கொடுத்தார்களா? ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கின்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம பரலோக அப்பா எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு.
இந்த கிருபை யோசிக்கிறீங்க? அதான் பதில். 10 தடவை சொன்னாலும் அதுதான் நம்ம எல்லாரும் சொல்கிறது. நம்முடைய பரலோக தகப்பன் அன்பாக இருக்கிறார். அப்படி என்ன பண்ணிட்டாரு, இன்னும் அன்பு காட்டினாருன்னா, ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளையும் எனக்காக உங்களுக்காகவும் கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணாரு, அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில், சரீர உபாதையின் மத்தியில், மன உளைச்சலின் மத்தியில் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய இன்னுயிரை மனப்பூர்வமாக கொடுத்துட்டாரு. இந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறொரு அன்பு உண்டா? அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நாம் சென்ற ஞாயிறு ஆராதனையில் நாம் தியானிக்காமல் விட்டுவிட்ட காரியங்கள் அங்கே இருக்கிறது. என்ன சொல்கிறார் ஆண்டவர் இயேசு? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகின்றார்? ஜான்சன் அண்ணன் நேற்று வரல. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய இரத்தத்தோடு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கலந்திருக்கிறது. என்னுடைய ஜீன்ஸ்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீன்ஸ் கலந்திருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற செல்லுல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய செல் கலந்திருக்கிறது. நான் பரலோக ராஜ்யவாசி. என் சகோதரர் இயேசு அவர் அப்பான்னு கூப்பிட்டாலும் தப்பு இல்லை, அவரை சகோதரர் கூப்பிட்டாலும் அது நியாயம்தான். நம்முடைய முன்னோடி, நம்முடைய சகோதரராக இயேசு கிறிஸ்து, அவர் அப்பாவை பரமபிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். நமக்கு கூட கூப்பிடும்படியான உரிமையை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்போ சொல்லுங்க, உங்கள் அப்பா அன்பாக இருக்கும்போது, கொஞ்சம் நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்கள் அப்பா பரலோக அப்பா அன்பாக இருக்கும்போது நீங்களும் நானும் அம்பாக இருக்கலாமா? அம்புன்னா ஏரோ, இங்கிலீஷில் சொன்னால் தான் சிலருக்கு தெரியும். இது என்ன அம்பாகுது? அன்பான தேவன் நம்ம பெற்றெடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு. யோவான் எழுதும்போது அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அந்த தேவனுடைய பிள்ளைகளாக குமாரரும் குமாரதிகளுமாக மாறக்கூடிய அந்த கிருபை பெற்ற தேவ ஜனமாகிய நாம் அந்த இறைவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க வேண்டும். அவர் ஒளியாக இருக்கிறார் என்றால் அந்த அவருடைய ஒளியை இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டும். அவர் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அன்பாக இருக்க வேண்டும். அதனால தான் என்ன சொல்கிறார், அதே அதிகாரத்தை தயவுசெய்து வீட்டுக்கு போய் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பார்க்கும். உங்களை பார்க்கிற உலகம் சொல்லும், இவங்கெல்லாம் ஏசப்பாவுடைய சீஷர்கள் என்று சொல்லி. இயேசுவின் சீஷர்கள் அல்லது இயேசுவின் பிள்ளைகள் என்பது நம்ம கல்லூரியில் டாக்டரேட் வாங்குற மாதிரி பட்டம் வாங்குற மாதிரி பட்டம் இல்லை, அனுபவம். இது அனுபவம். படிக்காதே பட்டம் வாங்கிறது கூட இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அன்பு கூறாமலே நாம் அன்பாக இருக்க முடியாது. அன்பா இல்லாமலேயே நாம் அன்பு கூற முடியாது. We have to demonstrate the divine love. அந்த தேவனுடைய அன்பை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும். அதனால தான் ஏசப்பா சொன்னார், கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க சீயோனா, சீஷர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறதை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இராமற் போகிறதை ரெண்டையும் இந்த உலகம் பார்க்கும். நீங்கள்
ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதை இந்த உலகம் பார்த்தால் உங்களை பார்த்து ஒரு முத்திரை குத்தம், என்ன முத்திரை? These people are disciples of Jesus. இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று முத்திரை குத்தும். Let me ask you a question. Are you a disciple of Jesus? நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தானா என்று உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது நீங்க என்ன பதில் சொல்கிறீர்கள்? சொல்லுங்க சார். நீங்கள் இயேசுவின் சீஷரா? அப்படியா? எஸ் சார், நோ? அப்படியாட்ட வாய் திறந்து சொல்லணும். எஸ். ஓகே. If you say yes, you have to follow the footsteps of Jesus Christ. நீங்கள் ஆம் என்று சொல்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் இயேசு நடந்த வழியிலே, அந்த பாதையில், அவர் கடந்து சென்ற அந்த வழியிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது நீங்கள் என்னோடு கூட மீண்டும் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் தான் நாம் இருக்கின்றோம். 9வது வசனத்திலிருந்து கொஞ்சம் பாருங்கள். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்கிறாரு. இன்னும் சிலர் நான் சொல்ல ஆரம்பித்ததை ஃபாலோ பண்ணல, இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சகோதர சிநேகத்தை குறித்து பவுலாகிய நான் தெசலோனிக்கே திருச்சபை ஆகிய உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. இப்போ சொல்லுங்கள், கொஞ்சம் சேரில் உட்காந்துருக்கிறவங்க சொல்லுங்கள், தெசலோனிக்கே திருச்சபையாருக்கு பவுல் எழுதினது போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் கர்த்தரால் அன்பை குறித்து ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அன்பு பற்றி எனக்கு தெரியாதுன்னு யாராவது இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பிரசன்னா, அன்பு பற்றி எனக்கு தெரியாது, கொஞ்சம் கற்றுக் கொடுங்க பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? இல்லை தெரியுமா? சொல்லுங்கள். இப்படி யாரையும் விழுங்கி வாய்க்குள்ளே போகாத அடைச்சிக்கிட்டாக்கா எப்படி தலையாட்டம் அது மாதிரி பண்ணக்கூடாது. எஸ் ஆர் நோ? தெரியுமா தெரியாதா? நமக்கு போதிச்சதே இல்லையா யாரும்? அப்படிப்பட்ட போதனை சபையில் நமக்கு கிடைக்கலையா? ஐக்கியத்தை குறித்து நம்ம பிரசங்கிக்கும் போது சென்ற வாரங்களில் அதாவது இந்த மாதத்தின் மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமையில் ஐக்கியத்தை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா? அப்போஸ்தலர் 2:42, 2:47 ஆகிய வசனங்களிலே, 46 ஆகிய வசனங்களிலே அன்பை குறித்து நாம் ஐக்கியத்தை குறித்து நாம் தியானித்தோம். அந்யோன்ய ஐக்கியம். அன்பு இல்லைன்னா ஐக்கியம் வராது. இங்கே தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதுகின்றார், நீங்கள் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 10வது வசனம். முதலாவது, அவர்கள் தெசலோனிக்கே திருச்சபையார் போதிக்கப்பட்டிருந்தார்கள். நம்பர் 1. ரெண்டாவதாக, அந்தபடி நீங்கள் மக்கதேனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். அன்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். 1. ரெண்டாவது, அவர் சொல்கிறாரு தியான வார்த்தை வாக்கியம், நீங்கள் அன்பு செய்கிறீர்கள். பெர்கமான் செய்ய பிதாவை ஆராதிக்கிறோம் என்ற பாட்டு பாடும்போது, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே
ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி ஆனவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். தூய தூய ஆவி ஆனவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அன்புக்கு அடுத்த காரியங்களை நடைமுறையில் கடைபிடிக்கிறோம் என்ற அர்த்தம். அன்பை குறித்து கற்றுக்கொண்டோம், கற்றபடி ஒழுகுகிறோம், அதை கடைபிடிக்கிறோம். தெசலோனிக்க திருச்சபை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஊழியக்காரர்கள் போதித்த ஒவ்வொரு வசனத்தை குறித்து அதிகமாக சிந்தித்து அதை தியானித்து கர்த்தருக்குள்ளே வளர்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவதாக, அவர்கள் அன்பை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் அன்பு செய்தார்கள். அங்கே பவுலடியார் உபயோகப்படுத்துகிற வார்த்தை, மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். ஏதாவது ஒரு ஒரு உதவியை அல்லது ஒருவருக்கு நம்முடைய அன்பை காட்டினா நம்ம ரொம்ப பெருமை அடைகிறோம், திருப்தி அடைகிறோம். ஆனால் இந்த தெசலோனிக்க திருச்சபை மக்கெதோனியா முழுவதிலும் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் அன்பு செய்தார்கள். லவ் இன் ஆக்ஷன், நடைமுறையில் அன்பை வெளிப்படுத்துவது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்று பிரசங்கிப்பது எனக்கு மிகவும் சுலபம். தேவன் அன்பாயிருக்கிறார் என்று சொல்கின்றீர்களே, உங்களிடத்தில் அந்த தேவனுடைய அன்பை பார்க்க முடியவில்லை என்று மக்கள் கேட்கும்போது, நான் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று பிரசங்கித்தேனே, அந்த பிரசங்கம் ஜீரோ ஆயிடும். நான் ஆட்டோ விட்டு இறங்கினோடனே ரோடு கிராஸ் பண்ணி மெயின் ரோட்டுக்கு போனேன். ஒரு சிலர் நீங்கள் உள்ளே வந்தீர்கள், நான் எதிர்க்க போனேன். அங்கே ஒரு டீ காஃபி கடை இருக்குது, அதற்கு போனேன். நான் போன உடனே அங்கே கார்பரேஷனில் வேலை செய்கிற 2 சகோதரிகள் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். அது தனியாக தான் போட்டு கொடுப்பார்கள். ஆகவே நான் ஒரு 2-3 நிமிஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவர்களை பார்த்து நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். இந்த ஊர் தான். நாங்கள் இந்த ஊருன்னா எனக்கு தெரியாத ஆள் இருக்காது, நீங்கள் எந்த ஊர் தான் ஒழுங்காக சொல்லுங்கன்னு. நாங்கள் நீலங்கரிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறோம், உங்களுக்கு நான் டீக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஏன்னா சிலர் ரொம்ப பெருமைக்காரு, நம்ம மத்தியோட சில பெருமைக்காரிங்களாக இருக்கிறாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆனால் கௌரவத்துக்காக பெருமையாக பேசுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அன்பு செய்தால் கூட ஜாக்கிரதையாக செய்யணும். நான் உங்களுக்கு காசு கொடுக்கலாமா என்று கேட்டேன். சரி கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனக்கும் அவர்களுக்குமாக சேர்ந்து அந்த காசு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை கொடுத்தாரு. எப்பொழுதெல்லாம் நம்ம அன்பு செலுத்த நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பொன்னான வாய்ப்பை கண்ணாக கருதி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே ஒரு சாட்சி நான் கொட்டி வகத்தில் நடந்தது உங்களுக்கு சொன்னேன். இதே போல் டீ கடை அனுபவம் தான். ஒரு எளிய நபர், ஆட்டோ ஓட்டுபவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இந்த பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருக்குதான்னு. நான் சொன்னேன், ரொம்ப தூரம் நீங்கள் போகணும், இங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சார், அதிகமாக இருக்குமே இந்த கடையில். ஆமாம், அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நல்ல பொருள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சாப்பிடுங்க என்று சொன்னேன். எனக்கு அந்த கடையில் இலவசமாக கிடைத்தது. எனக்கு இலவசம். எனக்கு ஒரு அன்பு செலுத்தினார்கள். அப்போ நான் என்ன செய்கிறேன், அவருக்கு, தம்பி நீங்கள் குடிங்க, நான் உங்களுக்காக காசு கொடுக்குறேன்னு.
அந்த மனசாட்சி உள்ள அந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த காஃபி குடிச்சிட்டு, நான் வெளியில் சாப்பிட்டா 15 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன், நீங்கள் அந்த 15 ரூபாயை தயவுசெய்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. மக்கள் தேவையை அறியும்போது அவருக்கு டீ சாப்பிட்ணுன்னு 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் காத்துன்னு இருக்காரு. வண்டி சவாரி வரல, காசு அவருக்கு புழக்கமும் இல்லை. 35 ரூபா கொடுத்து டீ காஃபி சாப்பிட அவரால் முடியல. அது உன் கண்ணுக்கு தெரியலையா? உன் இருதயம் அதை கிரகிக்க முடியலையா? அதை செய்யாமல் நீ தாண்டி வந்துட்டீனாக்கா இரவில் அதை குறித்து ஆண்டவர் பேசுவார். அந்த அன்பான தேவன் உன்னோடு நீ பேசும்போது நீ அவருக்கு என்ன பதில் கொடுக்க போற? தெசலோனிக்க திருச்சபை அவர்கள் அன்பின் உபதேசத்தை கேட்டார்கள். மக்கதேனியா சபைகள் அனைத்துக்கும், மக்கதேனியா சபை விசுவாசிகள் அனைவருக்கும் அவர்கள் அன்பு செய்தார்கள். அடுத்த வசனத்துக்கு நாம் போக வேண்டும். மக்கதேனிய நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் நீங்கள் செய்து வருகிறீர்கள். அங்கே முடிச்சிட்ட உடனே ஒரு ஒரு செக் ஒன்று பவுல் சொல்கிறாரு, போதாது அண்ணே தம்பி, போதாது, நீங்கள் செய்து வருகிறீர்கள். அவருக்கு 2 வகையில் அவருக்கு தெரியும். ஒன்று மற்றவர்கள் சொல்ல காதால் கேட்டது, மற்றொன்று கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆகவே அவர் சாட்சி கொடுக்கிறாரு. இந்த தெசலோனிக்க சபை ஒரு அன்புள்ள சபை, அன்பின் உபதேசங்களை கற்று அது அன்புக்கு அடிபணிந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பாகுபாடு இல்லாமல் எல்லா சகோதரர்களுக்கும் அன்பு செய்கிற ஒரு சபையாக இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. அது போதாது. என்ன சொல்கின்றார்? 10வது வசனத்தின் 2வது பகுதியை பாருங்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். 1. 2வது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாக நடக்கணும், சாட்சி ஜீவியம் செய்யணும். அன்பு செலுத்தினால் மாத்திரம் போதாது. உலகத்தார், சபைக்கு வெளியில் இருக்கிற மக்கள், புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் யோக்கியமாக நடக்கிறோமே. யோக்கியம் என்று சொல்லும்போது நம்ம விக்டோரியா சொல்லுங்க, அதுக்கு முன்னால் ஒரு ஆப் போட்டிங்கன்னா சரியாக போச்சு. ஆப் போட்டுன்னா அயோக்கியம். நமக்கு சிலருக்கு அந்த பேரெல்லாம் இருக்குது இல்லையா? அற்பமான காரியத்துக்காக நம்ம சமுதாயத்தில் இப்படி பேசுவோம், மூக்கை பிடிச்சிக்கின்னு பேசுவாங்க. அற்பமான காரியத்துக்காக, 5 ரூபாய்க்காக, 10 ரூபாய்க்காக. ஆண்டவர் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும்படியாக உங்கள் கரத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் பெறுவதிலும் குறைவில்லை, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த கொடுக்கிறதிலும் நமக்கு குறைவில்லை. கொடுத்த கரங்களெல்லாம் இப்பொழுது குறுகி போய் விட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லம்மா, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது குறைந்து போகவில்லை. சொல்லுங்க, யாராவது முன்பு கர்த்தர் கொடுத்த மாதிரி இப்போ எனக்கு கொடுக்கறது இல்லைன்னு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நேற்று போல, நேற்று இன்று நாளை சொல்லி கொண்டிருக்கோமல்ல, 28, 29, 30, நேற்று போல அவர் இன்றைக்கும் அவர் அதிகமாக கொடுக்கிறார். நம்ம கடைசியில் அந்த வார்த்தைக்கு நம்ம போக போகிறோம், அதிகமான்ற வார்த்தைக்கு. அவர் அதிகமாக கொடுக்கும்போது
நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறது குறைச்சிடலாமா? அவர் கொடுத்த நிறைவு இருக்கிறது, உன் உள்ளத்துக்குள்ள ஏன் ஒரு குறைவு இருக்கிறது? அவர் கொடுத்த நிறைவு இருக்கிறது. He gives in an abundant manner. பூர்ணமா இல்லை, பரிபூர்ணமா இல்லை, சம்பூர்ணமா அவர் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கிறாரு. வேலை செய்கிற சம்பளத்துக்கு வேலை செய்கிற நீங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடலன்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன், மனம் முறிந்து குறை சொல்லிக்கொண்டு, நிர்வாகத்தை குறை சொல்லிக்கொண்டு, அதிகாரியை குறை கொண்டு திரிகிறீர்கள். ஆனால் உன்னை ஆண்டவர் எஜமானனா வச்சிருக்காரு, உன்னை செல்வந்தனா வச்சிருக்காரு, உன் கையை ஆசீர்வதித்திருக்காரு. நீ ஏன் உன் கையை நீட்டி மற்றவர்களுக்கு அன்பு செய்ய முடியாதபடி அந்த தெசலோனிக்கே சபையை போல, மக்கதேனியா சபையை போல நீ ஏன் அன்பு செலுத்தாம உன் கையை இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கிற? அவர் கொடுப்பதும் குறைவதில்லை, நாம் கொடுப்பதும் ஏன் குறைந்து போக வேண்டும்? புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கும்படியாக நீங்கள் யோக்கியமாய் நடக்கணும். ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் நாடுவோம். முதலாவது அன்பிலே பெருகணும், யோக்கியமாக நடக்கணும். மூன்றாவது ஒன்றிலும் நாம் குறை அற்றவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக அமைதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், நம்ம வீட்டிலும் சரி, நம்ம பயணம் செய்கிற வண்டியிலும் சரி, நம்ம அமைதியாக இருக்கிறோமா? அமைதியில் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும். அடுத்து சொல்றாரு, அவரவன் தன் தன் சொந்த அலுவலை பார்க்கவும். யாராவது நம்ம அலுவலில் தலையிட்ட இங்கிலீஷில் டக்குன்னு அடிப்பாங்க ஒரு வார்த்தை, என்ன ஹென்றி, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், தலையிடாதையா, உன் வேலையை பாரு என்று உலகம் சொல்லுவதில்லையா? நம்ம பெரும்பாலும் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க குறை சொல்லலாமா, தூற்றி திரியலாமா, தீமையான காரியத்தை காசு வாங்காமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமா? கிறிஸ்தவம் பண்ணுற வேலை, தூற்றி திரிகிற வேலை, புறங்கூறுகிற வேலை. பவுல் அடியார் பரிசுத்த ஆவியானவரால் இந்த தெசலோனிக்க திருச்சபை எழுதும் பொழுது, அவனவன் தன் தன் சொந்த வேலையை செய்யட்டும். உனக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு? ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும், பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுத்தலிலும் என்ன நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு? அதுதான் அன்பு. மற்றவன் காரியத்தில் தலையிடாமல் இருப்பது தான் அன்பு செய்தல். புறஜாதியார் நம்மை குறித்து அயோக்கியமான ஆள் சொல்லாதபடி நம்முடைய சாட்சி காத்துக்கொள்வது தான் அன்பின் செயல். தெசலோனிக்க திருச்சபை போல நாம் எல்லாருக்கும் நாம் அன்பு செய்யும்படியாக, அன்பில் பெருகும்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்த பவுல் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 9:8, நீங்கள் எல்லாவற்றிலும், வாசிக்க துவங்கலாமா? எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்துட்டீங்களா? இன்னும் எடுக்கல. 2 கொரிந்தியர் 9:8, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும்
அற்பமாய் சொற்பமா அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரம்பி வழிகின்ற ஒரு அனுபவம். எதில் நிரம்பி வழினா தண்ணி ஊற்றி குடத்தில் நிரம்பி வழிகிறது இல்லை. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கணும். சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருப்பதற்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், கர்த்தரை தேடுகிற எனக்கும் உங்களுக்கும் குறைவில்லை. அவர் எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்கள் எல்லாவற்றையும் போதுமான அளவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். முதல்ல சொல்கிறோம், இன்னொரு வகையை அதை ப்ரெசன்ட் பண்ணுறது. முதல், கர்த்தர் நம்ம எல்லாரையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து நம்ம நிரப்பியிருக்கிறார். அடுத்து அந்த கிறிஸ்தவன் என்ன சொல்லணும்? எல்லாவற்றையும் எனக்கு போதுமான அளவுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றிருக்கின்றேன். அவர் சம்பூர்ணமாக கொடுத்திருக்கிறாரு. பொழுது விடிஞ்ச உடனே தாய் வீட்டில் கொடுத்தாங்க அல்லது தங்கச்சி வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து அதை நாம் பெற்றிருக்கின்றோம். அவைகளிலிருந்து நிறைவாய் பகிர்ந்து கொடுக்க கிருபை பெற்றுள்ளீர்கள். வேகமாக நான் சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கணும். கர்த்தர் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் போதுமான அளவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்கள். பெற்றிருக்கிற அவைகளிலிருந்து மற்றவர்களுக்கு நிறைவாய் பகிர்ந்து கொடுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a sharing life. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பகிர்ந்து கொள்வது. அதை தான் அந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் நாம் படிக்கின்ற ஒரு அனுபவம். ஒருவருக்கும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது. அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். கொடுக்க வேண்டிய நாம் கொடுக்க தவறும்போது, திருச்சபைக்கு கொடுக்க தவறும்போது, சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க தவறும்போது நம்ம குறைந்து கொண்டு தான் நம்ம ஆசீர்வாதம் போகுமே அல்லாமல் அது பெருகாது. அது அன்புக்கு அடையாளம் இல்லை. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நியாயசாஸ்திரின்னு நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு. தமிழ் வேதாம புஸ்தகத்தில் வேத பண்டிதர், புரிகிற மாதிரி சொல்லணும். வேத பண்டிதர் ஒருவர் ஆண்டவர் இயேசு இடத்துல வரார். நாம் இதை எங்கே வாசிக்கிறோன்னா லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 25 37 வசனங்களில் ஒரு நியாயசாஸ்திரி என்கிற வேத பண்டிதர், வேதத்தை கரைச்சி குடித்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணம் என்ன போதிக்குது என்று அவனை திருப்பி கேட்கிறாரு. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த நியாயசாஸ்திரி சொன்னான். சூப்பராக சொன்னீங்க, பதில் கரெக்டாக இருந்தது. ஆனால் அவன் கற்றுக்கொண்டபடி அவன் செய்யலை. ஒரு கேள்வி கேட்குறான், எனக்கு பிறன் யார்? ஆண்டவர் இயேசு அவனுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை, நீங்கள் ஒருவேளை அதை ஓமை என்று சொல்லலாம், நான் சொல்லுகின்ற ஒரு நடந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு அவனுக்கு சொல்லுகின்றார். எருசலேமிலிருந்து அல்லது எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் ஒருவன் திருடர்கள் கையில் சிக்குண்டு அந்த கரடு முரடான காடுகள் சூழ்ந்த அந்த பாதையில் போகும்பொழுது கள்வர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி உள்ளதையெல்லாம் பறித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். அவனையோ குற்றுயிராய் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகின்றான். அவன் கடந்து போயிட்டான். அவனுக்கு பின்னால் ஒரு லேவியன் வருகின்றான். அவனும் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் போயிட்டான். மூன்றாவது ஒருவன் வருகின்றான். அவன்தான் சமாரியன். அந்த தீன குரலை, அந்த அவல ஓசையை, ஐயோ அம்மா உயிர் போகுது, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா என்று சொல்லி அவன் காயங்களில் ரத்தம் வடிய வடிய சரீர வேதனையிலிருந்து அவன் முட்செடி புதரில் இருந்து கத்துகின்றான். இந்த சமாரியன் வாகனத்தை அங்கே நிறுத்திவிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு சென்று அவனுடைய காயங்களை எல்லாம் திராட்சை டிஞ்சரு அயோடின் இதெல்லாம் இல்லை, திராட்சை ரசத்தை அந்த காயத்தில் வார்த்து அவன் துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் பிரதர் கொஞ்சம் திராட்சை ரசம் குடிங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க என்று சொல்லிட்டு அவனுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து அவன் காயங்களை எல்லாம் கட்டி அவனுடைய வாகத்தில் அவனை மேலே உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த நர்சிங் ஹோமுக்கு அவனை கூட்டி கொண்டு போய் அந்த சத்திரக்காரர் என்று சொல்லுகிற அந்த நர்சிங் ஹோம் அந்த சீஃப் டாக்டர் இடத்துல அல்லது அந்த டியூட்டி டாக்டர் இடத்துல இவனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அந்த தங்கினார். பொழுது விடிந்தவுடனே இவர் போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டியிருந்ததுனால 2 காசை எடுத்து அந்த நர்சிங் ஹோம் ஓனர் இடத்துல கொடுத்து, இவனை பார்த்து கொள்ளுங்க, இது போதுமென்று நினைக்கிறேன், இந்த காசு போதும் என்று நினைக்கிறேன், இன்னும் இதற்கு மேலே செலவாகுமானால் நான் இந்த வழியே போக வருகிற ஒரு நபர் பயணி, நான் திரும்ப வரும்போது உங்களுக்கு அதை செலுத்துகிறேன் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து போய்விட்டார். இந்த சம்பவத்தை ஆண்டவர் இயேசு அந்த நியாயசாஸ்திரிக்கு சொன்னார். இதில் பிறன் யார் என்று கேட்டார். ஆசாரியனா, லேவியனா, உதவி செய்தவனா? அப்பொழுது அந்த நியாயசாஸ்திரி சொன்னான், அவனுக்கு இறங்கி உதவி செய்தவன் அவன்தான் அவன்தான் பிறன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு நீ கூட அப்படி செய் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த ஆசாரியனை போல அவனுக்கு பிறகு அந்த வழியாக பயணிச்சு என்று செய்த லேவியனை போல தான் நம்ம இருக்கிறோம். எவன் சத்தான்னா பொழைச்சான்னா, என் வேலை உண்டு, என் ஜோலி உண்டு, என் குடும்பம் உண்டு, இதை மாத்திரம் நான் பார்த்து கொண்டு போனால் போதும் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுடைய உபதேசத்தை கேளுங்கள். ஒரு நல்ல சமாரியனாக இன்று மாலையில் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பா, ஜெபம் செய்ய ஆரம்பிப்போம். முழங்கால் படியிடுவோம்.